வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 30. நிறைமதிக்கு தன் பிள்ளையை பற்றி நன்கு தெரியும். தன்னிடம் 1000 குறும்புத்தனங்கள் செய்து கொண்டு வீடு முழுவதும் சுற்றி வந்து யார் பின்னே ஒளிந்திருந்தாலும் சரி, இவளுக்கு ஏதாவது ஒன்று முடியவில்லை என்றால் போதும், எங்கே இருந்தாலும் பாய்ந்து கொண்டு இவள் அருகில் வந்து விடுவாள். எப்பொழுதும் அலமுவின் கொட்டத்தை அடக்க தனக்கு ஆகாத மாமியாரின் மாமியாரை மௌக்கடைய செய்ய தனது மகளையே துணைக்கு அழைத்துக் கொண்டாள் மதி. அம்மா, முடியவில்லையே என்று இவள் சன்னமாக கோபியபடி இடுப்பை பிடித்துக் கொண்டு சோஃபாவில் சரிந்து விழிகளை மூடிய சிறு நொடிகளுக்கெல்லாம் எங்கிருந்தோ வந்த பிஞ்சு பாதங்களின் மெல்லிய சலங்கை ஒளி அந்த வரவேற்பறையை நெருங்குவதை உணர்ந்து ஒரு அன்னையாய் அவள் முகத்தில் பெருமிதமும் கர்வமும் ஒருங்கே பூரித்து உதட்டில் புன்னகை பூத்தது. சென்ற மாதம்தான் முதல் முறையாக நடைபயில ஆரம்பித்த தளிருக்கு தற்பொழுது 11 மாதங்களே நடப்பதால் இன்னமும் அவளால் குடுகுடுவென்று ஓடி வரவெல்லாம் முடிவதில்லை. தத்தை நடையிலேயே வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து விரைந்து வருபவள் கொஞ்சம் நிதானம் தவறி வேகம் காண்பித்தாலும் கீழே விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதால் மகள் தான் இருக்கும் இடத்தினுள் பிரவேசித்து விட்டாலும் அருகில் வரும் வரை அசையாமல் பொறுமையாக படுத்திருந்தாள் மதி. மா என்ற மழலையுடன் பஞ்சு பொதியாக தன் கண்ணம் தொடும் பிள்ளையின் பிஞ்சு விரல்களின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவள் மெதுவாக ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து பார்த்தாள். அம்மாவிற்கு என்னவோ உடம்பு முடியவில்லை என்கிற கவலையில் குழந்தையின் நிலவு முகம் லேசாய் வாடி இருக்க அவளின் முகத்தையே சோகமாக பார்த்து நின்றது இளங்கற்று. அதெல்லாம் அவள் தாய் அவளை ஒரு கண் மூடி மறு கண்ணில் பார்க்கும் வரைதான். அம்மாவின் செயலில் செப்ப இதழ்களை மெலிதாக ஆவென பிரித்தவள் அவளிடம் தலை சாய்த்து மா என்றபடி தன் கருந்திராட்சை விழிகளை குறும்புடன் உருட்டி தாயின் விளையாட்டை புரிந்து கொண்டவளாக மேலடுக்கில் வளர்ந்திருந்த 2 முயல் பற்களையும் காட்டி கலுக்கென்று நகைக்க, சற்று முன்னர் வரை குழந்தையின் செயலால் கோபமடைந்து அவளை வசிப்பாடிய வண்ணம் தேடி அலைந்து கொண்டிருந்தவள் அந்த ஒற்றை மயக்கும் புன்னகையில் அனைத்தையும் மறந்தவளாக அவளை அள்ளி எடுத்து கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டாள். மா மா என்றபடி அவளை வேகமாக தடுத்து அவளது கழுத்தில் தன் குட்டி கையை வைத்து பார்த்தாள் நிலா. என்னடா? மா ஓ என்று தலையை அசைத்து நெற்றியை சுருக்கி கேள்வி எழுப்பியது பிள்ளை. அம்மாவுக்கு ஓ இங்கல்ல, இங்கதான் என்று அவள் கையை விளக்கி தன் இடுப்பை தொட்டு காண்பித்தாள் மதி. இப்பொழுதுதான் அவளுக்கு ஓரளவு பேச்சுக்கள் வர ஆரம்பித்திருந்ததால் அனைத்தையும் ஒற்றை எழுத்தில்தான் வெளிப்படுத்துவாள் குழந்தை. வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த விதமாக உடம்பு முடியவில்லை என்றாலும் சரி, முதலில் தன் அண்ணனுக்கு காலில் அடிபட்டு காயம் உண்டான பொழுது ஓ வலிக்கும் என சைகையில் பேசி பழகியவளுக்கு அதன் பின்னர் அவளை பொறுத்தவரை ஒருவருக்கு வரும் ஜுரம் முதற்கொண்டு எல்லாவித உடல் சார்ந்த பிரச்சனைகளும் போய் என்றே கணக்கில் கொள்ளப்பட்டது. தாயின் இடுப்பை பார்த்துவிட்டு நிலா யோசனையுடன் அவள் முகத்தை பார்க்க, என்ன பாக்குற, எல்லாம் உன்னாலதான், உன்னை வீடு முழுசும் தேடி தேடிதான் அம்மாவுக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்று மகளை போலியாக முறைத்தாள். குழந்தையோ அதனை சிறிதும் சட்டை செய்யாமல் தீவிரமான முகத்துடன் மா மா என அவளின் கரம் பற்றி இழுத்தபடி எங்கேயோ அவளை அழைத்துச் செல்ல முயன்றாள். கொஞ்சமாவது நான் திட்டத்தை ஏதாவது சட்டை செய்யறாளா பாரு, அப்படியே வாரிசுங்க 2 இந்த விஷயத்துல அப்பாவை உரிச்சு வச்சு பிறந்திருக்குங்க என புலம்பியபடி அவளின் வேகத்திற்கு ஈடாக மெதுவாக நடந்தாள் மதி. பிள்ளை நேராக பூஜை அறைக்கு அழைத்துச் செல்லவுமே அவளுக்கு விஷயம் புரிந்து விட்டது. மேடம் எங்கதான் ஒழிஞ்சிட்டு இருந்தீங்களா? உள்ளே நுழைந்ததோ அம்மாவின் கையை விட்டுவிட்டு கதவின் பின்னே சென்று அங்கே மறைத்து வைத்திருந்த தன் அண்ணனின் 2 ஒயிட் கேன்வாஸ் ஷூக்களையும் எடுத்து வந்து கொடுக்க இவள் முறைத்தாள் என்றால் அதுவோ ஈ என்று தன் முயல் பல்லையும் கீழ் வரிசையில் உள்ள அரிசி பல்லையும் ஒருங்கே காட்டியது. கடவுளே, இப்படி சிரிக்கிற பிள்ளைய எப்படி நான் கடிஞ்சுக்கிறது என பெருமூச்சு விட்டு கொண்டவள் இருந்தும், இதை எதுக்கு நீங்க கொண்டு வச்சா? இங்க உமாச்சி இருக்காங்க தானே, கால போட ஷூ கொண்டு வைக்கலாமா என லேசாக அதட்டினாள். நிலாவோ யோசனையாய் திரும்பி தன் கொள்ளு பாட்டியை பார்க்க அங்கே அலமு திருவென்று விழித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். நிறைமதியை பொறுத்தவரை கடவுளை தொழுபவள்தான், ஆனால் எந்நேரமும் அவர் நினைவில் பூஜை அறையில் விழுத்து கிடப்பவள் அல்ல. காலையில் மாலையில் விளக்கேற்றும் வேலை தவிர மற்ற நேரம் அங்கே செல்ல மாட்டாள். அதை தெரிந்திருந்த அலமேலு சென்ற வாரம் குழந்தை தன் அண்ணனின் கலர் கிரையான் டப்பாவை கண்டு ஆனந்தமாகி அம்மாவிற்கு தெரியாமல் தூக்கிக் கொண்டு வேக வேகமாக வருவதை கண்டவர் மதியை ஆட்டம் காண்பிக்க எண்ணி அவளை அழைத்துச் சென்று அதை பூஜை அறையில் மறைத்து வைக்க சொன்னார். நிலாவும் மகிழ்ச்சியுடன் கொள்ளுப்பாட்டி சொன்னதை செய்ய மாலை பள்ளி முடிந்து வீடு வந்த நிக்கேத் தன் டிராயிங் புக்கை எடுத்து அதில் வண்ணங்கள் தீட்டவென்று கிரையான் தேடும் பொழுதுதான் அதை காணாமல் விழித்து அம்மாவிடம் ஆர்ப்பாட்டம் செய்தான்.
அவளும் முடிந்தவரை தேடி பார்த்துவிட்டு, சரி இருடா, என்ன போட்டு கொடையாத, பேசாம நான் போய் புதுசே வாங்கிட்டு வந்துடுறேன் என்று உடனே வெளியே கடைக்கு சென்று வாங்கி வந்தாள். அதையெல்லாம் அலமோ சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்திருந்தார். மறைத்து வைத்த குழந்தை அதன் பின்னர் அதை மறந்து விட்டிருக்க, மறுநாள் வீடு பெருக்கிய வேலைக்கார பெண்மணிதான் அதை இவளிடம் எடுத்துக் கொடுத்தார். இது எப்படி அங்கே போயிற்று என்று குழம்பிய மதியம் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு விட்டாள். மறுநாளைய பள்ளி சீருடைக்கு நிக்கித் ஒயிட் ஷூ அணிய வேண்டும் என்பதால் அலசி காய வைத்திருந்த மதி அதை நிலாவிடமிருந்து காப்பாற்ற பெரிதும் போராடினாள். ஷூவை கையில் எடுத்ததுமே அதை தன் காலில் மாட்ட வேண்டும் என்று பிள்ளை ஒரே அடம். சரி, போனால் போகிறதென்று அவளின் ஆசைக்கு இவள் அதன் காலில் மாட்டிவிட அடுத்து அதை கழற்ற மறுத்து முரண்டு பிடித்தது குழந்தை. ஏய், ரொம்ப அடம் பிடிக்காதரி, இப்ப அலசி காய வச்சாதான் சாயந்தரம் பாலிஷ் போட சரியா இருக்கும். அவளை அதட்டி மிரட்டி சமாதானம் செய்து ஷூவை கழற்றியவள் அவளை நளினியிடம் ஒப்படைத்தாள். உளர வைத்துவிட்டு இவள் உள்ளே சென்று திரும்புவதற்குள் இந்த பக்கம் குட்டி ஏற ஷூவை எடுத்து தன் காலில் மாட்ட முயன்று கொண்டிருந்தாள். ஷோ, பாட்டிட்டு இருந்து நீ எப்படி நீங்க வந்த, மறுபடியும் மண்ணாக்கிட்டா பாரு என்று மதி புலம்பவும் வேகமாக வெளியே வந்த நளினி, அடடா, அத்தை டீ கேட்கவும் கொடுக்க போயிருந்தேன், இவ ஏன் கூட தானே ரூம்ல இருந்தா, எந்த சந்தில புகுந்து வெளியே வந்தானே தெரியலையே. இனிமே நம்ம வேலையா இருக்கும்போது வாசல் கேட் மட்டும் இல்லாம இந்த இரும்பு கிரளையும் தாளிட்டு வச்சிடலாம் மதிமா, இவ ரொம்ப குறும்புக்காரியா இருக்கா, கவனமா பாத்துக்கணும் என்று கவலையுடன் மொழிந்தபடி பேத்தியை தூக்கி கொண்டார். ஆமாத்த, ரொம்ப வாழ்த்தனம் பண்றா. சரி, இவளை தூக்கிக்கோங்க, நான் அதை சும்மா அலசி வச்சுட்டு வந்துடுறேன். பாலை கொடுத்து இவ்வளவு நேரம் கொஞ்சம் தூக்க வைக்கிறீங்களா? நாம அடுத்த சமையல கவனிக்க வசதியா இருக்கும். நீங்களும் மாமாவும் வேற 2 மணிக்கு மேல ஊருக்கு கிளம்பணும்ல என்றாள் நிறைமதி அலுப்புடன். இத்தனை கவனமாக இருந்தும் மதிய உணவை முடித்து அவள் கண் அசந்த நேரம் நிலா குட்டி தன் கை வரிசையை காட்டிவிட்டாள். பொதுவாக பகல் தூக்கம் எல்லாம் மதிக்கு பழக்கமில்லை என்பதால் அந்த நேரத்தில் கணினியில் மூழ்கி விடுவாள் அவள். இப்பொழுது சம்பத்தும் ஓய்வு பெற்று விட்டதால் வீட்டில் மற்ற பெரியவர்கள் மூவரோடு சேர்ந்து அவரும் குழந்தையை பார்த்துக் கொள்வார். ஆனால் என்ன ஒன்று, அவர்கள் யாராலும் அவள் பின்னோடு துரத்தியபடி ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. அதனால் அவள் எங்கே சென்றாலும் கண் பார்வையில் படும்படி குழந்தையை சுதந்திரமாக விளையாட விட்டு விடுவர். அன்று ரத்தினத்திற்கு சிறிது அசதியாக இருக்க அவர் உணவை முடித்தவுடனே படுத்து விட்டார். அலமேலு மட்டும் தொலைக்காட்சியில் மூழ்கி இருக்க மதி சமையல் அறையை ஒதுக்கிவிட்டு வந்து பார்த்தால் குழந்தையை காணவில்லை. எங்க அவ என புருவம் சுருக்கியவளுக்கு அப்பொழுதுதான் ஷோவின் நினைவு வர வேகமாக ஓடி சென்று வெளியே பார்த்தாள். தன் புத்திரி மாயமான ரகசியம் புரிந்தது. திரும்பி அலமுவை பார்க்க அவர் விரைந்த முகத்தை திருப்புவது தெரியவும், சரி, கிழவி சாதாரணமா உட்கார்ந்துருக்கத பார்த்தா நம்ம குட்டி மேடம் உள்ளதான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நாமளே அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம் என அவளை தேட ஆரம்பித்தாள். அங்க என்ன பார்வை, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்று தன் முன்னே நிற்கும் பிள்ளையை மிரட்டினாள் மதி. அதுவோ பதில் சொல்ல தெரியாமல் தன் அம்மாவின் முகத்தை பாவமாக பார்த்தது. இதுவே வாய் பேசும் பிள்ளை என்றால் இந்நேரம் கொள்ளு பாட்டியை தெளிவாக காட்டி கொடுத்திருக்கும். நிலா திரும்பி பார்த்ததிலேயே இது அலமுவின் வேலை என்பதை சுலபமாக புரிந்து கொண்டாள் மதி. இருந்தும் அவரிடம் எதுவும் கேள்வி கேட்க பிரியப்படவில்லை அவள். ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அது ஏதாவது தேவையில்லாத சண்டையில் வந்து முடியும். இரண்டாவது, வயதில் மூத்தவரான அவரிடம் இவள் நிற்க வைத்து கேள்வியும் கேட்க முடியாது. அதனால் சமயோஜிதமாக சிந்தித்து மகளுக்கு புத்தி சொல்லும் போர்வையில் கணவனின் பாட்டிக்கு எச்சரிக்கை விடுத்தாள் அந்த வீட்டின் இளைய மருமகள். மகளிடம் முட்டி போட்டு அமர்ந்தவள், என்னடா சொல்ல அமைதியா நிக்கிற, இது ரொம்பவும் கெட்டு பழக்கொண்ட தங்கம். அடுத்தவங்க பொருளை நம்ம எப்பவும் எடுக்க கூடாது, ஒளி வைக்கவும் கூடாது. அப்புறம் பாப்பாவை எல்லாரும் பேட் கேர்ள்னு சொல்லுவாங்கல்ல, பரவாயில்லையா உனக்கு என கேட்க குழந்தை வேகமாக தீவிர முகபாவத்துடன் மறுப்பாக தலையசைத்தது. மன்வந்த் எப்பொழுதும் தன் மகளை கொஞ்சம் பொழுது பெரும்பாலும், இது என் பட்டுக்குட்டி, அப்பா சொல் பேச்சு கேட்கிற நல்ல பிள்ளை, ஆமா தானடா, எங்க குட்டி பாப்பா குட் கேர்ள் தானே என அடிக்கடி நிலாவிடம் கேட்டு அவளின் ஒப்புதலை வாங்கி விடுவான். அதற்கு காரணம் மதி. அவள் தன் மகளின் குறும்புகளையும் வம்புகளையும் கணவனிடம் புலம்பினால் அவன் பேச்சு வேறு மாதிரி இருக்கும். செல்லம், நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க முன்னாடி அடுத்தவங்கள்ட்ட அவங்களோட நெகட்டிவ் குணங்களை பத்தி இவ அப்படி செய்யறா இப்படி செய்யறான்னு நீ சலிச்சுட்டனா அவளுக்கு திரும்ப திரும்ப அவளோட குணங்களே தான் மனசுல பதிஞ்சு போகும். அதை விட்டு வெளியில வர அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா. அதனால அவ செய்யற தப்ப பொறுமையா சொல்லிக் கொடு, மத்தவங்க முன்னாடி அதை குறையா சொல்லாத. அவ அப்படி ஏதாவது குறும்பு செஞ்சானா, அடம் பிடிச்சானா, குட் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாரு, அவ அடுத்த தடவை அதை செய்யவே யோசிப்பா. குழந்தைங்க நேச்சர் என்ன தெரியுமா, தன்னை ஒருவர் குறை கூறுவது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுவே அவங்க தப்பு செஞ்சாலும் எங்க பாப்பாலாம் அப்படி செய்ய மாட்டாளே அப்படின்னு நாம அவளை ரொம்ப நல்ல பிள்ளையா உருவகப்படுத்தி பாராட்டி பேசணும்னு வையி, குழந்தைங்களோட இயல்பு முழுவதுமா மாறாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு முயற்சிப்பாங்க என்று மனைவிக்கு அறிவுறுத்தினான். சிறிது யோசித்தவள், உங்களுக்கு எப்படி மாமா இவ்வளவு விவரம் தெரியுது
ஒருவேளை எனக்கு தெரியாம வேற எங்கேயாவது அனுபவமா என்றவாறு அவனை ஓர வழியில் நோக்க, ஆமாண்டி, உங்களை சமாளிக்கவே என்னால முடியலையா, இதுல இன்னொரு குடும்பம் வேறையா என்று முறைத்தவனை சிரித்து மழுப்பி கொஞ்சி என்று இருக்கின்ற இனிய சூழலை மாறாமல் காத்து கொண்டாள் மதி. பிறகு மனுவே போன மாதம் கம்பெனி சார்பாகத்தான் சென்று வந்த உளவியல் சார்ந்த சிறப்பு பயிற்சி முகாம் குறித்து விவரம் கோரினான். அதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் அவர்களின் மனநிலை பற்றி பயிற்சியாளர் ஓரளவு விளக்கம் கூறியிருந்ததையும் தெரிவித்தான். தன்னை பேட் கேர்ள் சொல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த குழந்தை மறுப்பாக தலையை ஆட்ட, அப்ப சரி பாப்பா, இனிமே யாரோட பொருளையும் அவங்களை கேட்காம எடுக்கூடாது, அதே மாதிரி இப்படி வந்து கதவுக்கு பின்னாலே ஒழியக்கூடாது, சரியா? நீங்க இருக்கிறது தெரியாம யாராவது வந்து வேகமா கதவை திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், குட்டி பாப்பா நெத்தி மூக்கு வாயெல்லாம் ஓ வந்துடும். அப்போ எங்க பாப்பா ரொம்ப வலிக்குதுன்னு அழுதா அம்மாவும் அவ கூட சேர்ந்து அழுவேன் என அழுவது போல் போலியாக கண்களை கசக்கி காண்பிக்கவும் தன் சின்ன இதழ்களை பிதுக்கி அழுகைக்கு தயாரான நிலா வேகமாக மதியின் கையை விலக்கிவிட்டு அவள் கழுத்தை கட்டி கொண்டாள். குழந்தையை அள்ளி அணைத்து முத்தமிட்ட மதி ஓர வெளியில் அலமேலுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக தனது அறைக்கு சென்றாள். அவரின் முகமும் தன் தவறை உணர்ந்ததன் அறிகுறியாக லேசாக கலங்கி இருந்தது. இவளை பழிவாங்க என்று எத்தகைய செயலை செய்து வைத்திருக்கிறேனா? அடுத்தவரின் பொருளை எடுத்து மறைத்து வைக்கும் தீய பழக்கத்தை மறைமுகமாக நானே குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேனே. இவள் சொல்வது போல் பிள்ளை ஒளிந்து கொள்ள என்று கதவின் பின் சென்று நிற்பதே ஆபத்து. இதில் இன்னும் வேறு எங்கேனும் அபாயகரமான இடத்திற்கு செல்ல முயற்சித்திருந்தாள். நினைக்கும் பொழுதே நெஞ்சம் நடுங்க, இனி ஒரு முறை நாம் இந்த தவறை செய்துவிடக் கூடாது. குழந்தைகளிடம் உருவாக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை சிறிது தானே என எதையும் புறக்கணித்து விடாமல் நாம் ஆரம்பத்திலேயே கவனித்து வீட்டில் உள்ளவர்களிடம் எச்சரித்து வைக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார் அவர். மன்வந்த் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு தனது பணியை மாற்றிக் கொண்டதால் அவன் வசதிக்காக என்று காஞ்சிபுரம் புறநகர் பகுதியில் உள்ள அந்த புகழ்பெற்ற குடியிருப்பு பகுதியில் 2 மாடி அமைப்பு கொண்ட பெரிய வீட்டை வாங்கி அதில் குடி புகுந்தனர் அவன் குடும்பத்தினர். நிகித்தம் அங்கே உள்ள சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றில் தற்பொழுது 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். என்ன நிக்கி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு டைரியில முழுசா எழுதிட்டு வராம வந்திருக்க என மகனிடம் சலித்துக் கொண்டாள் மதி. இல்லம்மா, லாஸ்ட் பீரியட் பீட்டிங்கிறதுனால எல்லாரும் கிரவுண்ட்ல இருந்தோம். பெல் அடிக்க 10 மினிட்ஸ் முன்னாடிதான் கிளாஸ் கிளம்பினாங்க. எழுதி முடிக்கிறதுக்குள்ள லாஸ்ட் பெல் அடிச்சிச்சு. அப்புறம் பஸ் கிளம்பினமேனு வேகமா எழுதின, அதுல விட்டுட்டேன் போல இருக்கு என தலையை சொரிந்தான் அவள். மகனை முறைத்தவள், ஏண்டா பேட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாலே எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம்ல என்றாள் வேகமாக. அம்மா, அவங்க அப்புறம் தாம எழுதி போட்டாங்க என்று அவன் பதிலை தயாராக வைத்திருக்க உள்ளூர எரிச்சல் மூண்டது மதிக்கு. சென்ற முறை பள்ளியில் நடந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பிற்கு சென்றிருந்த பொழுதே இதை பற்றி புகார் கூறியிருந்தாள் அவள். அவர்களும் சரி, இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்றிருந்தனர். ஆனால் இன்று வரை இந்த பிரச்சனை தொடர்கிறது. மீறி கேட்டால் நாங்கள் பெற்றோர்களின் அலைபேசிக்கு குறுந்தகவல் அனுப்பி விடுகிறோமே என்று சமாளிப்பார்கள். அதில் ஒரு கொடுமை என்னவென்றால், அவர்கள் பள்ளியின் வீட்டு பாடங்களையும் அறிவிப்பையும் தெரிவிக்க என அதற்கென்றே தனிப்பட்ட ஆப் ஒன்று இருக்கிறது. அதை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொல்லை அதோடு தீர்ந்து விடாது. அந்த செயலியிலும் வீட்டு பாடம் முழுமையாக பகிரப்பட்டிருக்காது. கேட்டால் அந்த பாடப்பிரிவு ஆசிரியர் அலுவலகத்திற்கு விவரங்களை அனுப்பவில்லை என்று பூசி முழுகுவார்கள். நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு ஒவ்வொன்றையும் எண்ணி பள்ளி கழித்தவள் தனது அலைபேசியை திறந்தாள். நல்ல வேளை, அன்று முழுவதுமாக அனுப்பியிருந்தார்கள். நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மகனை குறித்துக் கொள்ள சொன்னாள். தனது டைரியில் வேக வேகமாக எழுதியவன் கரம் ஓர் இடத்தில் தேங்கி நின்று விழிகள் திரு திருவிட விழிக்க இவளுக்கு புரிந்து போனது. என்னடா, ஏதாவது புக்க விட்டுட்டு வந்துட்டியா? ஆமாமா, சயின்ஸ் புக் எடுத்துட்டு என்றார் நெகித் தாயின் முகம் பார்த்து பரிதாபமாக. மதியால் அவனை கோபித்துக் கொள்ள முடியவில்லை. வீட்டு பாடங்களையே ஒழுங்காக எழுதி வராதவன் எங்கிருந்து அதற்குரிய புத்தகங்களை சரியாக எடுத்து வைத்திருக்க முடியும் என்று அமைதியாக இருந்தாள். ஆம், பிள்ளைகளின் புத்தக சுமையை குறைக்கிறோம் என்கிற பள்ளி நிர்வாகத்தினரின் ஏற்பாட்டால் அவரவர் வகுப்பில் அவரவர்களுக்கென்றே தனித்தனி அலமாரி வசதி இருக்கிறது. அன்றன்றைய வீட்டு பாடங்களுக்கு தேவையான புத்தகங்களை மட்டும் வீட்டிற்கு பையில் சுமந்து சென்றால் போதும். என் மேல கோமாமா என்றான் மகன் தயக்கமாக. 7 வயது பிள்ளையின் தவறு என்று இதில் எதை அவன் மீது இவள் குற்றம் சுமற்றிவிட முடியும்? நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.